இருள் கிணத்தை நம்பி தான் இப்போ எல்லாம் தோட்டத்தையும் கை விட்டுட்டு இருக்கிறேன். அந்த அதால வாக்கு சொந்தமாக இருக்கேக்குள்ள அதை வந்து செய்வா. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முதல் இந்த மாடும் கண்டும் வழங்கி இருந்தாங்க. என்ன இந்த வருஷம் இதோட ஒரு வருஷம் ஆகுது. ஒரு சரிதானே, வீட்டை கொண்டே ஒரு புளேண்டி ஒரு டீயை போட்டுட்டு எந்த ஐயாவுக்கு எவ்வளோ பெரியவர் தெரியும். யார் பெரியவர்? கார்த்திக். என்ன பேர்? கார்த்தி என்ற ஒருத்தன் தான் இங்கே இருந்து உதவி செய்கிறானாமா? பிறந்தன்ல இருந்து. ஓ ஐயா, நேற்று எப்போ வந்த நீங்கள்? முந்த நாள் வந்துட்டு போனீங்க. விடிய இருந்து பின்னேரம் மட்டும் இருந்தீங்களா? ஓ, என்னினிய உறவுகள் அனைவருக்குமே எங்களுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் வந்து 2 பேருக்கு பிறந்த தினம். இந்த 2 பிறந்த தினத்திலையும் வந்து ஒரு ஆள் வந்து உதவி ஒன்று வழங்க சொல்லியிருந்தார், ஒரு ஆள் வந்து சாப்பாடு வந்து வழங்க சொல்லியிருந்தார். சிறப்பான மதிய உணவு ஸ்பெஷல் சாப்பாடு ஒன்று ஒழுங்குபடுத்தி வழங்குங்கன்னு சொல்லி யார் யாருடைய பிறந்த தினம் இன்றைக்குன்றதை முதல் வந்து பார்த்துருவோம். என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து வீடியோவை தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். இன்றைய தினம் 11/7/2024. இன்றைய தினம் ஷாஜஹான் லியானா அவர்களுடைய 5வது பிறந்த தினம். 5வது பிறந்த தினத்தை வந்து கனடா மொன்ட்ரியலில் வந்து கொண்டாடுறார். தன்னுடைய தாத்தா பாட்டி வடிவேலு அன்னலட்சுமி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர் இங்கே வந்து நேரடியாக வந்து என்னை வந்து சந்திச்சுட்டு போயிருந்தார்கள். என்னூடாக நிறைய உதவிகளை வந்து வாழ்வாதார உதவிகள், பெரிய அளவிலான உதவிகளை வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமுமே என்னூடாக வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவுகள் வடிவேலு அன்னலட்சுமி தம்பதியினர். அவர்களுடைய பேத்தியிட பிறந்த தினம். லியானா வந்து அவர்களுடைய பேத்தி லியானாட பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக எங்களுடைய பகுதியில் ஒரு சிறப்பான ஸ்பெஷல் சாப்பாட்டை வந்து ஒழுங்குபடுத்தி வழங்குங்க அப்படின்னு சொல்லி அப்போ எங்களுக்கு ஒரு 3 கல்வி நிலையங்கள் வந்து இயங்கி கொண்டிருக்குது. ஒன்று கண்ணகி நகர் பகுதியில் வந்து இயங்குது, அதே மாதிரி ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய பகுதியில், அதே மாதிரி நாதந்திட்டம், புன்னை நீராவி, இந்த 3 பகுதியிலையும் வந்து இயங்குறதுல இப்போ நாங்கள் இன்றைய தினம் வந்து இருக்கிறது வந்து கண்ணகி நகரில் வந்து 120 பிள்ளைகள் வந்து கல்வி கற்கினோம். அப்போ அவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு லியானாட பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக வழங்கப்பட்ட அந்த சாப்பாட்டை வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்கிறோம் கண்ணகி நகருக்கு. அதே மாதிரி இன்றைய தினம் திருச்செல்வம் கிருசன் இன்றைய தினம். அதே மாதிரி திருச்செல்வம் கிருசன் என்று சொல்லக்கூடியவருடைய 7வது பிறந்த தினம். அவர் வந்து லண்டனில் தன்னுடைய பிறந்த தினத்தை வந்து கொண்டாடுறார். திருச்செல்வம் கிருசன் என்று சொல்லக்கூடியவர் லண்டனில் தன்னுடைய பிறந்த தினத்தை வந்து கொண்டாடுறார். அவருடைய அவர்களுடைய தாய் தந்தை நலாயினி திருச்செல்வம் தம்பதிகள் வந்து சொல்லியிருந்தார்கள், எங்களுடைய பகுதியில் உள்ள உண்மையிலேயே தேவையுடைய உறவுகளுக்கு வந்து 2 குழாய் கிணறு வந்து அமைச்சு கொடுக்க சொல்லி ஆரம்பத்தில் 2.5 லட்சம் ரூபா பணத்தை வந்து இந்த கையில் வந்து தந்திருந்தார்கள். இன்றைய தினம் அதை நீங்கள் செய்து கொடுங்கன்னு சொல்லி அதுக்குரிய ஏற்பாட்டை வந்து செய்திருக்கிறேன். ஒரு குடும்பத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டேன், அடுத்ததை செலக்ட் பண்ணி அந்த 2 வாழ்வாதாரமாக 2 குழாய் கிணறு அவருடைய பிள்ளைகள்ட்ட அந்த பிறந்த தினத்தில் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு இப்படியான உதவிகளை வந்து அவர்கள் செய்து கொண்டு வரினோம். அதில் இந்த முறை என்னூடாக இந்த வருடம் வந்து அவருடைய மகண்ட கிருசண்ட 7வது பிறந்த தினத்தில் என்னூடாக 2 குழாய் கிணறுகளை வந்து வாழ்வாதாரமாக முயற்சியுடையவர்களுக்கு இதை வச்சு சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த குழாய் கிணத்தை வந்து வழங்க சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ அதில் ஒரு குடும்பத்தை இன்றைய தினம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். 2.5 லட்சம் ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார். வேலையை முடிச்சு கொண்டு மிகுதி எவ்வளோ பணம் இருக்குது தேவை அப்படின்றத வந்து சொல்லுங்கள், நாங்கள் தரலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அவர்களுடைய உறவினர்கள் ஊடாக பணத்தை நேரடியாகவே கையில் தந்திருந்தார்கள். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற திருச்செல்வம் கிருசன் 7வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற திருச்செல்வம் கிருசன் லண்டனில் இருக்கிற கிருஷ்ணனுக்கும், அதே மாதிரி கனடா மொன்ட்ரியலில் தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற ஷாஜஹான் லியானா 5வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற ஷாஜஹான் லியானாக்கும் வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறேன். வாங்க இன்றைய தினம் செய்ய சொன்ன வேலை திட்டங்களை வந்து செய்யலாம் கட்டமாக. டிகே வன்னி என்ற எங்களோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. ஆதரவு தந்துകൊണ്ടിருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். இது லியானாட பிறந்த தினத்தில் ஐஸ்கிரீம், அதே மாதிரி 150 பேருக்கான சமையல், தண்ணீர் வந்து போத்தலில் முதல் எடுத்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து எங்களோட பகுதியில் வந்து ஃபில்டர் தண்ணி இப்படி டேங்கில் வந்து 3500 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அதைத்தான் நாங்கள் வந்து இப்போ வந்து எடுக்கிறது நிகழ்வுகள்னு சொன்னால் அதை கொண்டு வந்து இறக்கி விடுவினோம். அந்த டெப்பில் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி மலிவாகவும் கிடைக்குது. தண்ணி போத்தல் பண்ணுறதை விட இது வந்து எங்களுக்கு லாபகரமாக இருக்குது. வாங்க.
ஒரு பக்கம் இருந்துட்டீங்கன்னா ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. எங்கே இருந்து வரீங்க? பரந்தன். எங்கே இருந்து? பரந்தன். பரந்தன்ல இருந்து. ஓ ஐயா, நேற்று எப்போ வந்த நீங்கள்? முந்த நாள் வந்துட்டு போனீங்க. விடிய இருந்து பின்னேரம் மட்டும் இருந்தீங்களா? ஓ, பின்னேரம் மட்டும் ஐயா இருந்துட்டு போயிருக்கிறார். நான் இல்லை, நான் வேறு இடத்துக்கு போனபடியா இரவு தான் வந்த நான். சொல்லுங்க ஐயா, என்னத்துக்காக என்ன தேடி வந்த நீங்கள்? கண் ஆப்ரேஷன் செய்யணும். அதுக்கு மருந்து, கண்ணுக்கு விடுற மருந்து நாங்கள் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போகணும். அவங்க எங்களை கையில் திருப்பி தந்துடுவாங்க. விடுற நேரத்துக்கு அவங்க விடுவாங்க. அப்போ ஐயா 2000 ரூபா தந்தது. ஐயா எங்களோட குணம் நல்ல தம்பி ஐயா வந்து 2000 ரூபா பணம் தந்து விட்டவர். உங்களை இங்கே வந்த இடத்துல அவர் தந்து விட்டவர். அதுக்கு 1500 ரூபாய்க்கு மருந்து வாங்கியிருக்கிறோம். 1500 ரூபாய்க்கு மருந்து வேண்டி இருக்கிறீங்க. என்ன கண்ணுக்கு விடுற மருந்து? யாருக்கு கண்ணுக்கு விடுற மருந்து? எனக்கு. நீங்களும் மாறார் ஐயா இருக்கிறது வீட்டில்? நீங்களும் மனுஷன் தான். ஓ ஐயா வந்து விடிய இருந்து பின்னேரம் மட்டும் இருந்தவராம். அப்போ இன்றைய தினம் வந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு என்ன உதவிக்காக வந்த நீங்கள் ஐயா? ஒரு மருந்து தான் வாங்கியிருக்கேன். இன்னொரு மருந்து வாங்குவோம். இன்னொரு மருந்து வேண்டணும். இப்போ ஐயா வந்து இதுதான் மருந்து வேண்ட மருந்து. அதுக்குள்ளே வச்ச பேக்கில் வச்சிருக்கிறார் ஒரு மருந்து ஒன்று வேண்டி. கண் ஆப்ரேஷன் யாருக்கு செய்தது? கண் ஆப்ரேஷன் உங்களுக்கு செய்தாச்சா? செய்யக்க போகணும் மருந்து. செய்யக்க வேணுமென்றதுக்காக ஒரு டீப் வண்டி வச்சுக்கிறீங்க? ஒரு டீப்பில் 2 டீப்பு. 2 டீப் வேணுமென்ற யார் சொன்னது? டாக்டர் சொன்னது. ஐயா கிளினிக் கோப்பி இருக்கு. ஓ, எனக்கு உங்களோட நிலப்பாடு வந்து விளங்குது ஐயா. இயலாதோட அங்கே இருந்து இறங்கி நடந்தா வந்த நீங்கள்? பஸ்லையா வந்த நீங்கள்? அங்கேருந்து பஸ்ஸில் வந்து நடந்து வந்தேன். ஓ, இதில் நடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு ஐயா ஒரு பிள்ளையோட பிறந்த தினம். இன்றைய தினம் வந்து 11/7/2024. இன்றைய தினம் ஷாஜஹான் லியானா என்று சொல்லக்கூடிய குழந்தைக்கு வந்து 5வது பிறந்த தினம். அந்த 5வது பிறந்த தினத்தில் 150 பேருக்கு சாப்பாடு வந்து வழங்குங்க, ஐஸ்கிரீம் இதுகளை வந்து வழங்குங்கன்னு சொல்லி வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் அவர்களுடைய தாத்தா பாட்டி, வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் தாத்தா பாட்டி சொல்லியிருந்தார்கள். இங்கே உள்ள உறவுகளுக்கு வந்து ஐஸ்கிரீமும் நல்ல நிறைவான ஒரு மச்ச சாப்பாடும் பிறந்த தினத்தில் மச்ச சாப்பாடையும் வந்து வழங்குங்கன்னு சொல்லி அப்போ அதை ஒழுங்குபடுத்தி இருந்தாங்க. அப்போ அந்த நிகழ்வில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து இப்போ இங்கே 50 பேரை ஒழுங்குபடுத்தி எங்களோட பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து 50 பேரை ஒழுங்குபடுத்தி இருந்தாங்க. அதே மாதிரி கண்ணகி நகர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இப்போ என்ன மாதிரின்னு சொன்னால் ஐயா, நீங்கள் வந்து தேடி வந்திருக்கிறீங்க. அப்போ எல்லோரும் வந்து இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உண்மையாகவே தேடி வந்துட்டால் உதவி கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. ஐயா வந்து அந்த மருந்து போத்தில் ஒன்று வேண்டணும், அதே மாதிரி இன்னும் ஒரு மருந்தும் வேண்டணும், தான் ஆப்ரேஷனுக்கு போகணும்னு சொல்லி வயது போன இயலாத நேரத்தில் வந்திருக்கிறார். அவரும் அவருடைய துணைவியாரும் அவரால் நடக்கக்கூட இயலாது. இந்த ஒரு பொல்லொண்டு வச்சிருக்கிறார். இந்த பொல்லை வச்சு இந்த வெயிலுக்குள்ளால் வந்திருக்கிறார். இப்போ சரியாக 1.5 இதுக்குள்ளே கடும் வெயில், இந்த வெயிலுக்குள்ளால் தேடி வந்திருக்கிறார். அப்போ அண்டைக்கும் வந்து விடிய இருந்து பின்னேரம் மட்டும் இங்கே டியூஷன் சென்டரில் படுத்திருந்துட்டு போனவர்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ அதை கருத்தில் எடுத்து ஷாஜஹான் லியானான்னு சொல்லக்கூடிய அந்த 5வது பிறந்த தினம், குழந்தையில் 5வது பிறந்த தினத்தில் தாத்தா பாட்டி வடிவேலு அன்னலட்சுமி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினரால் தரப்பட்ட நிதியில் இருந்து அவர்கள் அந்த உணவு வழங்குங்க அப்படின்னு சொல்லி தரப்பட்ட நிதியில் இருந்து 10,000 ரூபா நிதியை உங்களுக்கு நான் தாரேன். நீங்கள் அதை மருந்து தேவைக்கும் உங்களோட தேவைக்கும் பயன்படுத்துங்க. அந்த பிள்ளையில பிறந்த தினத்தில் தரப்பட்ட நிதி இது எந்த நிதி இல்லை ஐயா. அதால் இப்போ நான் உங்களுக்கு வழங்கக்குள்ள வேறு ஆக்களும் வந்து பார்த்துட்டு வயதான ஆக்கள் வந்து வருவினோம். அப்போ அவைகளுக்கும் வந்து அந்த விஷயம் தெரியணும். இது வந்து இன்றைய தினம் ஒரு பிறந்த தினத்தில் தரப்பட்டது. அப்போ அவை மினக்கட்டு வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி நடுக எதிர்பார்க்கக்கூடாது. நான் பொதிகள் எதுவும் வழங்குறேன்னு சொன்னால் சொல்லி விடுவேன். அப்போ வாங்க. ஐயாவுக்கு தெரியும் மேடம். யாருக்கு? எந்த ஐயாவுக்கு?
எவ்வளோ பெரியவர் தெரியும். யார் பெரியவர்? கார்த்திக். என்ன பேர்? கார்த்திக். கார்த்திக் என்ற ஒருத்தன் தான் இங்கே இருந்து உதவி செய்கிறானாமா? அப்படியா? அவனுக்கு தெரியும். அதில் என்ன எழுதி கார்த்திகேயன்? ஓ ஓ கார்த்திகன்னு சொல்லியா? அந்த படி என்ன அங்கே படிங்க ஐயா. இது லியானாட பிறந்த தினத்தில் 5வது பிறந்த தினத்தில் தரப்பட்ட பணம். இப்போ அதிலேருந்து உங்களுக்கு வந்து தந்திருக்குது. மினக்கட்ட ஐயா தேடி வந்துட்டாருன்றதுக்காக நீங்கள் இதை கொண்டு போய் மறந்தும் பண்ணி உங்களோட தேவையை வந்து பாருங்கள். அந்த குழந்தைக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லி விடுவோமா? ஓ இன்றைய தினம் பிறந்த தினத்தை 11ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடுற லியானாக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறேன். ஐயா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நானும் வாழ்த்துக்கிறேன். நீடூடி காலம் வாழ வேணும் வாழ்த்துக்கிறேன். ஓ லியானாவை நீடூடி காலம் வாழ வேணும் என்று ஐயா வாழ்த்துறார். ஐயா ஐயாக்கு எத்தனை வயது? 89. ஓ வயதானவர்களோட ஆசீர்வாதம் தான் தேவை. அப்போ அந்த உங்களோட ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு வந்து கிடைக்கணும். லியானாக்கு சீரன் சிறப்பும் சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துறோம். என்ன ஐயா சந்தோஷம் தானே? சந்தோஷம். சரி போயிட்டு வாங்க. நான் வாரம் போயிட்டேன். நன்றி. என்ன பேர்? உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? கந்தையா. 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 எந்த ஊர்? பரந்தன். பரந்தன். சிவபுரம். பரந்தன் சிவபுரம். கந்தையான்னு சொல்லக்கூடிய ஐயா வந்து பரந்தன் சிவபுரத்தில் இருந்து வந்திருக்கிறார். அப்போ அவருக்கு தான் வழங்கி இருக்கு. சரி நான் வாரேன். என்ன ஐயா? அவரும் ஜாமான் கொண்டு தந்துட்டு படம் எல்லாம் முடிச்சோண்டு வந்தவர். ஆறு பெரியவர். அந்த பெரியவர் தான் நான். சரியா? அப்போ முதல்வருக்கா வந்து உங்களுக்கு பொதி வழங்கி இருக்கிறேனே நாங்கள். சரி ஐயா சரி சந்தோஷம். போயிட்டு வாங்க. போய் கண்ணுக்கு இந்த மருந்து தேவைன்னு சொன்னபடியாக தான் நான் உங்களுக்கு இதை பெற்று தந்தது. நீங்கள் அதை இது செய்யுங்க. நான் இனி பொதி வளங்கள் எதுவும் செய்யக்குள்ள உங்களையும் கூப்பிட்டு வழங்குவேண்ணா. சரி ஏண்ணே பாயா. 42 சிவபுரம் பரந்தன். சரி ஐயா போயிட்டு வரேன். மைக் எடுக்கிறேண்ணே. ஓகே. இல்லை வைங்க வைங்க அது என்ன 150 பீஸ் வரும். இப்படி அழகாக ஒழுங்குபடுத்துறதுக்கு டைம் பண்ணுறது வேணும். என்ன மாதிரி டீச்சர்? வணக்கம். ரைட் வணக்கம். சூப்பர் சூப்பர் சூப்பரா இல்லை இருங்க எல்லாரும். ஓ சமையலை வந்து எங்களுடைய பகுதியில் எங்களோட இல்லை எந்த வீட்டில் வச்சு ஏற்பாடு செய்து அதை சமையலில் தேர்ச்சி பெற்ற ஒருவரை வச்சு சமையலை தயார் செய்திருக்கிறோம். செய்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி என்னுடைய இல்லத்தில் வச்சு 150 பேருக்கு ஸோ 50 பேருக்கு 50 பேர் பெரியாக்களுக்கு வந்து சாப்பாட்டை வந்து வழங்கியிருந்தனால் மிகுதி இங்கே வந்து கொண்டு வந்திருக்கிறோம். 150 பேருக்கு சமையல் செய்ய சொல்லி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கூடத்தான் வந்திருக்கும். ஓ டேவல் இறைச்சி டேவல் சிக்கன் டேவல், அதே மாதிரி இறால் கூனி சம்பல், அதோட ரைஸ் ஸ்பெஷல் ரைஸ் சாப்பிட்டு பார்த்து பிள்ளைகள்லாம் சொல்லணும் அப்படி இருக்குது அப்படின்றத. சரி ஓ பிள்ளைகள் இன்றைய தினம் வந்து லியானா கனடா மொன்ட்ரியலில் இருக்கிற லியானா என்று சொல்லக்கூடிய வாடை ஷாஜஹான் லியானா என்று சொல்லக்கூடிய வாடை 5வது பிறந்த தினம். இந்த 5வது பிறந்த தினத்தை கனடா மொன்ட்ரியலில் வந்து கொண்டாடுற அவரோட தாத்தா பாட்டி வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் வந்து கனடாவில் இருந்து சொல்லியிருந்தார்கள் இன்றைய தினத்தில் தங்களுடைய அந்த பேத்திட லியானாட பிறந்த தினத்தில் சிறப்பான மதிய உணவு மச்சம் சிறப்பான ஒரு ஸ்பெஷல் சாப்பாட்டை தயார் செய்து கொடுங்க, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் பண்ணி கொடுங்க அப்படி என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ லியானாக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு விடுவோமா? லியானா லியானா Happy birthday to you. சூப்பர் சூப்பர். ஐஸ்கிரீம் அப்படி இருக்குது? நல்லா இருக்குதா?
ஓ நான் வந்து இங்கே வந்து வழக்கமாக வாகனங்களை விட்டு இறக்குமதி செய்கிறேன். நான் வாகனத்தில் விட்டு வெட்டுறேன்னா அதை விட கொஞ்சம் குவாலிட்டியான ஐஸ்கிரீம் பாக்ஸில் வந்து வருது, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு. அப்போ அதை இன்றைக்கு வேண்டி இருந்தாங்க. இந்த பச்சை ஐஸ்கிரீம் நல்லா இருக்குல்ல? ஓ அன்னையில் பிள்ளையெல்லாம் நல்லா கட்டிக்கார பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லி கதை அடி வருது. எதிர்காலத்தில் நிறைய படிச்சாக்கள் உருவாக்குறவங்க அன்னையில் வேலை பார்க்குறேன். சரியா? அப்போ என்ன மாதிரி சாப்பாடு எப்படி இருக்கு? உண்மையாகவே நல்லா இருக்கா? ரைட். ஸ்பெஷல் சாப்பாடு தான் கொடுக்க சொன்னது. குறை நிறைய இருந்தால் அண்ணா இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நேராக சொல்லலாமா? நேராக சொல்கிற ஆக்களுக்கும் பரிசு. ஆறாவது ஒருத்தன் அந்த பரிசுக்கு முயற்சி செய்கிறான் இல்லையே. தங்கச்சிக்கு என்னம்மா நடந்தது? நெத்தியில் விழுந்துட்டீங்களா? கொடுக்கவே இல்லை. என்ன மாதிரி யார் கதை? தங்கச்சி கதை போங்களா? கதைப்பீங்களா? கேட்குற கதைக்கு பதில் சொல்லுவீங்களா? வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? சுஜானா. சுஜானா. எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? ரெண்டாம் ஆண்டா? சரியா. பிள்ளைகிட்ட தான் சில விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த பொட்டை சிரிக்கிறாளே. வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி சுகமாக இருக்கிறீங்களா? என்ன பேர் உங்களோட? பென்சிகா. பென்சிகா. என்ன பென்சிகா? கரண்ட் நின்றுட்டுது. கரண்டை நிப்பாட்டிட்டாங்களா? நின்றுட்டுதா? நல்லதுக்கு காலமே இல்லைண்ணே. அப்படி தானே கழிச்சு கொண்டிருக்க லைஃப் போயிட்டு தானே. ஆ ஓ நாங்கள் வந்தால் தான் அப்படி நடக்கிறது. மற்றபடி நல்லா நீட்டாக வர்ற கரண்ட் என்ன அப்படி இருக்கணுமா டீச்சர்? ஆ ஓ நாளையா நிகழ்வு வேறையா? யாரு? பச்சை சட்டையோட இருக்கிறவாவோ? சாப்பிடமா இல்லை, சாப்பிட்டதுக்கு பிறகு படிப்போமா? இது வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணகி நகரில் அமைஞ்சிருக்கிற ஒரு பொது நோக்கு மண்டபம். இங்கே வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்போம், ஒரு கல்வி நிலையத்தை வந்து கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி. ஜெயநிதன் விதுனன் சொல்லக்கூடிய 2 நண்பர்கள் லண்டனில் இருந்து இங்கே உண்டு. அதே மாதிரி ரங்கன் குடியிருப்பில் உண்டு. அதே மாதிரி எந்த வீட்டில் வந்து அது கனடாவில் இருக்கிற ஒரு சகோதரி வந்து செய்கிறார். அப்போ அப்படி 3 கல்வி நிலையம் இயங்குது. அதில் 2 கல்வி நிலையங்கள் வந்து கொண்டு வந்திருக்கணும். இப்போ அது இடம் இல்லாத ஒரு காரணத்தால் இந்த பொது நோக்கு மண்டபத்தில் இயங்கி கொண்டிருக்குது. இப்போ அதுக்குரிய இடங்கள் வந்து தயாராகிட்டுது. அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் முடிஞ்சுது. நாளைய தினம் இல்லை நாளன்றைக்கு நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கல்வி நிலையத்தை வந்து நாங்கள் முழுமையாக திறந்து வைக்கிற நிகழ்வை ஓ இருக்குதானே, சாப்பாடு இருக்குதானே, சாப்பாடு போதிய அளவு இருக்கா? இப்போ நேற்றைய தினம் வந்து ஜெயநிதன் என்று சொல்லக்கூடிய நண்பர் இந்த கல்வி நிலையத்தை இங்கேயும் அங்கேயும் இயக்கி கொண்டிருக்கிற ஜெயநிதன் என்று சொல்லக்கூடியவருடைய திருமண நாள். அந்த திருமண நாளில் வந்து பூந்தி
பூந்தி என்று சொல்லக்கூடிய பூந்தி லட்டு அவற்றை திருமண நாளில் வந்து அங்கே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போ அதை வந்து எங்களுடைய கல்வி நிலையத்தில் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லி என் கையில் வந்து தந்து விட்டிருந்தார். அப்போ அதையும் இந்த நிகழ்வோடு சேர்த்து அவர்களுக்கு வந்து வழங்கி வைக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ தான் சாப்பிட்ருக்குறீங்க, உடனே உரிக்காமல் வீட்டை கொண்டே சாப்பிடுங்களா? ஓ ஓ எல்லாம் வீட்டை கொண்டே ஒரு டீயை பிளேண்டியை போட்டு டீயை பிளேண்டியோட சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குமாம்மா. இப்போ தான் சாப்பிட்ருக்குறீங்க. இப்போ எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் குடிச்சு சோறு சாப்பிட்டு இதையும் சாப்பிட இல்லாமல் இருக்கும். சரிதானே? வீட்டை கொண்டே ஒரு பிளேண்டி ஒரு டீயை போட்டுட்டு மாதிரி அந்த பூந்தியோட கேக் தந்தது, மரக்கறி கேக்கு தந்து விட்டது. அப்போ அது வந்து ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி நிலையத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு வழங்குவோம். கேக்கு தந்தது, பூந்தி லட்டும் தந்தது. அப்போ பூந்தி லட்டை கண்ணையினா இருக்கும், ரங்கன் குடியிருப்புக்கு கேக்கையும் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன். சரிதானே? இப்போ வலிக்கிடுவோமா நாங்கள்? ஓ எல்லாருக்குமே தெரியும் அக்கா வந்து இப்போ எத்தனை நாள் 2-3 நாளுக்கு முதல்ல பதிவெடுத்தேன். பதிவெடுத்தேன் அக்கா வந்து பார்க்குறேன்னு சொல்லி சொன்னேன். இது எந்த முகவரி அக்கா? கல்லாறு கருக்காக்குளம். கல்லாறு கருக்காக்குளம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம். இப்போ வந்து 1:30 மதியம் 1 மணி என்ன நேரம் அக்கா? 1:30 ஓ 1:30 வந்து வரும். அக்காட வீடு இதுதான் வீடு. தோட்டம் செய்திருக்கிறா. எந்த தண்ணியை வச்சு நீங்கள் தோட்டம் செய்தீங்க? நாங்கள் தம்பிட்டு தான் கிடோம், கரண்டை வெட்டிட்டாங்க அவங்களுக்கு. அங்கே தான் தண்ணி இருக்கும், அந்த வீட்டில் தான் தண்ணி எடுக்கிறது. எந்த வீட்டில்? இந்த வீடு, அந்த வீட்டில் இந்த அதில் இருக்கிற வீடு. ஓ அதில் உள்ள வீட்டில் தான் தண்ணி எடுக்கிறது. கரண்டை வெட்டிட்டாங்க அவங்க காசு கட்டையிலேண்டு. கரண்டை வெட்டிட்டாங்க. அப்போ நான் குழாய் இருந்தால் பாருங்கள், எப்போ கரெக்டு தண்ணி கச்சாலாம் வாடிது. அப்போ அவர் கரண்டை வெட்டிட்டாங்களா? அங்கே இருந்து தான் உங்களுக்கு தண்ணி வருது. உங்களுக்கு எவ்வளோ காணி இருக்குது இதில்? இதில் எங்களுக்கு இது காலேக்கரில் தான் செஞ்சுருக்கேன். எனக்கு அங்கே மட்டும் இருக்குது, தொங்கல் மட்டும் இருக்குது. காலேக்கர் 2 ஏக்கர் வரும் திட்டத்தில். காலேக்கர் ஓ ஆனால் இருக்கிறது 2 ஏக்கர். இது காலேக்கர் தான் இதில் வரும். இதுதான் அக்காட வீடு. அக்கா கணவர் என்ன வேலையை அக்கா கூட? அவர் கணவர் அவர் கடலுக்கும் போகலாம் போகிறார். ஆனால் அவர் 11 வருஷம் என்னோட இல்லை. அவர் இல்லை, அவர் என்னோட. ஓ அக்காவுக்கு வந்து ஆரம்பத்தில் வாழ்வாதாரமாக மாடு வந்து வழங்கினாங்க. எங்கே அக்கா அந்த மாடு? மாடு தான் அங்கே நிற்கிது. ஒன்றுக்கு நிற்கிதா? பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா? இப்போ உங்களுக்கு குழாய் கிணறு ஒன்று இருந்தால் நான் தோட்டம் செய்வேன். தோட்டம் செய்வீங்க. கரண்ட் எல்லாம் இருக்குது உங்களுக்கு? ஓ என்ன கரண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா இந்த பேக்லையும் வந்து வச்சிருக்கிறா. அப்போ ஏற்கனவே அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்திருந்தா, பொது வளங்கள் நிகழ்வுக்காக வந்தேனா? ஓ வந்த இடத்துல தான் தெரிவிச்சிருந்தேன். அப்போ நான் வந்து வீட்டை வந்து பார்ப்பதாக வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வாட வீட்டில் தான் நிற்கிறோம். எத்தனை பிள்ளைகளக்கா உங்களுக்கு? 3 பிள்ளைகள். மூத்தவருக்கு எத்தனை வயது? மூத்தது 22 வயது. அது கட்டிட்டுது. மூத்தவருக்கு 22 வயது. கல்யாணம் செய்தார். எங்க அவர்? அவர் பொம்பளை பிள்ளை. உங்களுக்கு 2வது 3வது பள்ளிக்கூடம் போயிட்டு. மூத்தது பொம்பளை பிள்ளையோ? அவள் கல்யாணம் செய்துட்டா. மூத்தவா பொம்பளை பிள்ளை கல்யாணம் செய்துட்டா. 2வது பொடியன். அவருக்கு எத்தனை வயது? 17 வயது. அவர் தான் படிப்பை விட்டுட்டு வேலையை போகிறோம். வேலை செய்கிறாரு. என்ன செய்கிறார் அவர்? யாரும் வேலையை கூப்பிட்டா, இப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் சரி தம்பி வந்து யார் கூப்பிட்டாலும் கூலி வேலைக்கும் போவோம். என்னோட காணி வேலையும் அதான் நின்று செய்யுது. இல்லாட்டி தனியாக செய்யலாம். இவ்வளோ செஞ்சு ஒரு ஆம்பளை உதவி இல்லாமல் இவ்வளோ செய்யலுமா? ஓ அப்போ அக்காவுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே என்ன கிணறு அக்கா இருந்த தண்ணி வருது? அது அவங்களோட குழாய் கிணத்துல இருந்தா? குழாய் கிணத்துல இருந்து என்ன மோட்டர் பயன்படுத்தியிருக்கீங்க? அவங்க உள்ளுக்கு மோட்டர் வச்சுருக்காங்க. தண்ணிக்குள்ளே போடுற மோட்டர்? இல்லை வெளி மோட்டர் வச்சுருக்காங்க. வெளியே போடுற மோட்டரா? எத்தனை இன்ச்சி மோட்டர்? 2 இன்ச்சு என்னது இல்லை. எத்தனை இன்ச்சு வரும்? 2 இன்ச்சு தான் கூடுதலான தண்ணி வரும். இந்த பெரிய பைப்பால் பெரிய பைப்பு தான் எடுக்கிறேன் தண்ணி. குழாய் கிணத்துல மேலால் வச்சு அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கா? அவங்க வீட்டுக்கு வச்சுருக்குறாங்க. நாங்கள் போய் அவங்க வீட்டில் இல்லை ஒரு தரோம். அப்போ இதில் வந்து கரண்டை போட்டு போயிடுவாங்க. நாங்கள் போய் கரண்டை போட்டு வெளியில் ஜன்னல் போடலாம். போட்டு தான் நாங்கள் தண்ணி எடுக்கிறது. அவங்களோட வீட்டிலேருந்து பைப் போட்டு தான் தண்ணி எடுக்கணும். பைப் போட்டு தான் தண்ணி எடுக்கணும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க.
அப்போ நீங்கள் என்ன செய்வோம் திட்டத்தில் இருக்கிறீங்க? எனக்கு ஒரு குழாய் இருந்தேன்டா நல்லது. நான் தோட்டம் செய்கிற ஆள் தானே. இப்போ நான் முதல்ல அங்கே தோட்டம் செஞ்சேன், அதுலேருந்து தோட்டம் செஞ்சேன், அங்கே அந்த காணியை செய்தேன். அதுவும் பிறகு குழாய் தான், அதுவும் கோயிலேருந்து தான் எடுத்தேன் நான். இப்போ நான் இப்போ இங்கேருந்து அங்கே இங்கேயும் போகலாதானே, எந்த காணிலே இதுலேயே செய்யலாம் தானே. உங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு குழாய் கிணறு இருந்தால் நீங்கள் தோட்டம் செய்து பிழைச்சி கொள்ளுவீங்க. உங்களுக்கு அது ஒரு சிறப்பான வாழ்வாதாரமாக இருக்கும். இவா ஆரம்பத்தில் இவா வந்து வாட கணவரால் வாக்கு எந்த உதவியும் இல்லைன்னு சொல்லி ஒரு அதில் குறிப்பிட்ட கோயில் நிர்வாகத்தினர் அங்கே அதில் இருக்கிறவே அவை சொல்லித்தான் அந்த மாடு வந்து வழங்கியிருந்தாங்க. மாடும் கண்டும் வந்து வழங்கியிருந்தாங்க. இப்போ அந்த மாடும் கண்டும் வச்சிருக்கிறா. ஒரு வருஷத்துக்கு முதல் என்ன ஒரு வருஷத்துக்கு முதல் வழங்கியிருந்தாங்க. தியந்தாண்டு சொல்லக்கூடிய வாவால் வந்து வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த குழாய் கிணறு ஒன்று வேணும், கிணறு வேணும், தான் இப்படி தோட்டம் செய்வதாக வந்து தெரிவிச்சிருந்தா முன்னுக்கெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. கச்சானெல்லாம் போட்டபடி இருக்குது. இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அங்கால வேறு தம்பீர வீடுன்னு சொல்லி அங்கே ஒரு வீட்டில் இருந்து தான் தண்ணி எடுத்துருக்குறா. அப்போ அங்கே கரண்டை நிப்பாட்டினதாகவும் பிறகு அதுக்கு கரண்டுக்குரிய காசு கட்டினதுன்னு சொல்லிடுறா. தனக்கு சொந்தமாக ஒரு கிணறு இருக்கேக்குள்ளே அதை வச்சு கொண்டு தான் அடுத்த கட்டத்தை வந்து செய்யக்கூடிய மாதிரிக்கு இருக்குமெண்டு. அப்போ நாங்களும் வந்து பார்க்குறது கிணறே இல்லாமல் சில பேர் கிணறுகளை வந்து கிணறு வந்தால் தோட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கிணறை வந்து போட்டு கொடுத்ததுக்கு பிறகு அதை வந்து எதுவுமே செய்கிறது இல்லை, அப்படியே தான் இருக்கும். நான் பிறவட்டு கிணத்துல தான் செய்கிறேன், இங்கே இல்லை. நான் உலகநூரில் போய் தோட்டம் செய்தேனா, மாமாங்க தோட்டம் செஞ்சேன், அங்கேயும் செய்தேன். அவங்களும் இப்படித்தான் கடைப்பிடியாக இருக்குன்னா அதையும் விட்டேன். இப்போ வந்து பிரமந்தன் செய்தேன், எல்லாத்தையும் கட்டுவாங்க. பிரமந்தன்லையும் போய் 2 வருஷம் தோட்டம் செஞ்சேன்னா அவங்களும் தோட்டம் கொஞ்சம் நல்லா வர தாங்க செய்கிற மாதிரி காய்ச்சாங்க. அதையும் விட்டுட்டு வந்து இப்போ எங்கள்கிட்ட சொந்த காணி இருக்கிறதுக்கு அந்த காணியிலேயே நான் செய்யலாம்னு சொல்லி இப்போ இவாவை தெரிவு செய்ததுக்கான இப்போ இவாவுக்கு தான் இந்த குழாய் கிணறு இன்றைய தினம் வந்து உண்மையிலேயே ஒரு உறவுகள் வந்து பிறந்த தினத்தை வந்து கொண்டாடினோம். 11/7/2024 7வது பிறந்த தினம் கிரிசன் என்று சொல்லக்கூடியவருக்கு. 11/7/2024 இன்றைய தினம் வந்து கிரிசன் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து 7வது பிறந்த தினம். இந்த 7வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக 2 கிணறுகளை வந்து உண்மையிலேயே தேவையுடைய மக்களுக்கு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அக்காவை வந்து உண்மையிலேயே தேவையுடைய ஆளாக வந்து தெரிவு செய்திருந்தேன்னா என்னென்னா இந்த குழாய் கிணறை கொடுத்தா இதை வச்சு வாழ்க்கையை வந்து முழுமையாக பார்த்து கொள்ளக்கூடிய ஆக்கள் யார் அப்படின்னு சொன்னால் சரியாக பயன்படுத்தக்கூடிய ஆக்கள். அப்போ குழாய் கிணறு தன்னிட்ட இல்லாமல் அங்கால உள்ள ஒரு கிணத்துல இருந்து அங்கே இருந்து எடுத்து செய்கிறாண்டேக்கில் அவளுக்கு சொந்தமாக இருக்குமா இருந்தால் அது ஒரு சிறப்பான வாழ்வாதாரமாக இருக்கும். தொடர்ச்சியாக தங்களோட இதுகளை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அப்போ அதை தான் நான் ஆரம்பத்தில் வந்து கேட்டிருந்தா எனக்கு ஒரு கிணறு இது செய்தாங்க. இப்போ சொந்தமாக இருந்தானே யாராக இருந்தானே எல்லாம் தொடர்ச்சியாக எதுவும் தரமான ஒரு குறிப்பிட்ட இதில் வாக்கு தகராறமோ தர்க்கமோ ஏதாவது ஒன்று கதை பேச்சுகள் வந்துட்டாலே நிப்பாட்டிடுவாங்க. அதை எல்லாருமே அனுபவித்த விஷயம். கரண்டாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை இன்னொரு ஆளை நம்பி இருந்து நாங்கள் எதையுமே செய்ய முயற்சி செய்கிறது ஒரு கஷ்டமான வேலை திட்டம். அப்போ அதில் அக்கா வந்து அங்கே இருந்து தண்ணி எடுத்து தான் இவ்வளவு வந்து செய்திருக்கிறா. அப்போ அதால் அவளுக்கு சொந்தமாக ஒரு கிணறை வந்து அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவளோட முயற்சி உள்ள ஒரு ஆள், அதை வச்சு அவள் முழுமையாக பயன்படுத்தி பயன் அடைவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கிணறை வந்து இவாக்கு வழங்கலாம். அதை ஒரு சிலர் வந்து இந்த கிராமத்தில் உள்ளாக்களும் வந்து தெரிவிச்சிருந்துச்சுன்னா அவள் ஒரு முயற்சியானால் அவாக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி. இப்போ நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கணும். அக்கா பாருங்கள் இவ்வளோ தோட்டம் செய்திருக்கிறா, என்ன செய்கிறான்னு ஒரு சிலருக்கு கொடுத்து செய்யலை. அப்போ அதால் நான் வந்து யோசிக்கிறது கிணறே இல்லாமல் ஒரு ஆள் அந்த பாத்திரங்களை ஒரு தண்ணியையும் பயன்படுத்தியோ இல்லை வேறு இடத்துலேருந்து தண்ணி கொண்டு அதை வந்து சரியாக செய்யுதோ அந்த ஆளை நம்பி கொடுக்கலாம். அப்போ அக்காவை நம்பி வந்து கிணறு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத நான் உறுதி செய்கிறேன். திருச்செல்வம் நலாயினி மகனின் பிறந்த தினத்தில் வந்து தந்திருந்துச்சு. நான் கிரிசண்ட பிறந்த தினத்தில் வதிவிடம் வந்து லண்டன் சோரன்பட்டு பளை என்று சொல்லக்கூடிய இடத்த புறப்படமாக சோரன்பட்டு பளை என்று சொல்லக்கூடிய இடத்த புறப்படமாகவும் இப்போ லண்டனில் இருக்கிறோம். கிரிசன் அவருடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக கிணறு வந்து அமைச்சு கொடுக்க சொல்லி இருந்தது. கிணறு போட்டு அதுக்குரிய மோட்டர் வந்து போட்டு கொடுக்க சொல்லி அப்போ அக்காவுக்கு வந்து அதை செய்து கொடுப்போம் அப்படின்றத இன்றைய தினம் வந்து தீர்மானிச்சிருக்கிறவங்கள்ட்ட பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக கிருஷ்ணன் அவர்கள்ட்ட பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அக்கா எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா? கிருஷ்ணன் குழாய் அடித்து தந்த அவருக்கு பெரும் நன்றி. அடித்து தரவே இல்லை. அடித்து தரத்தனை வேணும், தரலன்னு இல்லை. இப்போ பார்த்தாச்சும் அடித்து தரத்தனை அவர் எந்த கஷ்டத்தை தெரியுது அவருக்கு. இப்போ நான் சொல்கிறேன் தானே. இல்லை அக்கா வந்து உண்மையிலேயே தேவையுடைய ஒரு ஆள். அப்போ கிருஷ்ணனுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொள்கிறோம். அதே மாதிரி நன்றிகளையும் வந்து தெரிவிக்கிறோம். இனிதான் இப்போ வாகனத்தை வந்து ஒழுங்குபடுத்தி இங்கே வந்து எடுக்க போகிறோம். அப்போ இப்போ வேறு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்குன்னு சொல்லிச்சிட்டேன். இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து வரும். அப்போ நான் ஒருக்கா உங்களோட பதிவு ஒருக்கா எடுத்துகிட்டு இப்போ யாருக்கு வழங்குறோம் அப்படின்றதுண்டா எங்களுக்கு தெரியாதாக்கள் தானே. அப்போ யாருக்கு வழங்கியிருக்கிறோம், எந்த இடத்துல உங்களோட பேர்?
ரவி இலாந்தி 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 ரவி இலாந்தி இந்த முகவரி கல்லாறு ஓ உலகநூறு இதுதானே உலகம் கல்லாறு கல்லாறு கல்லாறில் ரவிலாந்தி ஓ ஓ கல்லாறில் வந்து ரவிலாந்தின்னு சொல்லக்கூடிய அக்காவுக்கு வந்து இந்த குழாய் கிணறை வந்து வழங்குறோம். மாடுங்க அக்கா மாடாங்க ரோட்டில் இருக்குது எங்கே பாப்போம். தம்பி 2 முத்திரையும் கொண்டு போ. கிருசன் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அக்கா வந்து இங்கே கச்சான் வந்து போட்டிருக்குறா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கால பைத்தியெல்லாம் தண்ணிலாம் எல்லாம் பிஞ்சு பைத்த வெள்ளரி பிஞ்சு கொட்டிடுமா தண்ணி இல்லாட்டி கொட்டாதா முக்கியமா ஓ வெள்ளரி அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே தோட்டம் செய்கிறா. இந்த தோட்டத்தை பார்த்து அவரோட முயற்சி என்னத்துக்காக வாக்கு குழாய் கிணறு வழங்குறோம். இரவு கிணத்தை நம்பி தான் இப்போ எல்லாம் தோட்டத்தையும் கை விட்டுட்டு இருக்கிறேன். அந்த அதால வாக்கு சொந்தமாக இருக்கேக்குள்ள அதை வந்து செய்வா. அதே மாதிரி 1 வருஷத்துக்கு முதல் இந்த மாடும் கண்டும் வழங்கி இருந்தாங்க. என்ன இந்த வருஷம் இதோட 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் இந்த மாடும் இந்த கண்டும் வந்து வாழ்வாதாரமாக கொடுத்தது. அவள் என்னதான் கஷ்டம் என்னதான் நிலப்பாடு வந்தாலும் அதை விற்காம வச்சிருக்கேன். நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு எப்பயுமே எனக்கு இந்த பொருளுங்க விற்கிறேன் எனக்கு எப்பயுமே பிடிக்காது. அந்த அதை பாராட்டுறேன். என்னடா கஷ்டம் அவைகளுக்கு இப்போ குடும்பம் கஷ்டமான நிலப்பாட்டில் இருந்தாலும் மாட்டை விற்கையில் கவனமாக வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கண்டும் வந்து சின்ன கண்டா கொடுத்துனாங்க வளர்ந்துட்டு 1 வருஷம் 1 வருஷத்துக்கான வளர்ச்சி வந்து 1 வருஷம். இப்போ இந்த கோயில் இது வந்தால் இந்த மாதம் வரும் 1 வருஷம். அப்போ அந்த 1 வருஷம் அதையும் வந்து சிறப்பாக இது துயந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரியால் வழங்கப்பட்டது. அதை வந்து சரியாக வச்சிருக்கிறா. அப்போ ஒரு சரியான ஆக்களுக்கு தான் கொடுக்குறோம். இதை வந்து குழாய் கிணறு வந்து அவட காணியை வந்து பாருங்கள். இவ்வளவு காணி வந்து சுற்றி ஏதோ ஆடு மாடு வராமல் தன்னால் முடிஞ்ச அளவு வேலிக்கு வலையில வந்து பயன்படுத்தி கிடந்த தடியல் தண்டுகள் எல்லாத்தையும் சுயமாக எவ்வளவு செய்யணுமோ அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதை வந்து இது செய்திருக்கிறேன். அதால் இவாக்கு இந்த குழாய் கிணறு வழங்கலாமன்றதை வந்து நான் உறுதி செய்கிறேன். சரிதானே அக்கா? அப்போ கிருஷ்ணன் அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக 7வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அக்காவுக்கு குழாய் கிணறு போட்டு அதுக்குரிய இணைப்பையும் வந்து செய்து கொடுப்போம். பாப்போம் இன்றைக்கு வாகனம் வந்து முடிஞ்சதுண்டா வேலை முடிஞ்சதுன்னா இந்த வீடியோ முழுமையாக இணைப்பேன். இல்லாட்டி நாளைக்கு கையளிக்கக்குள்ளே நாளைக்கு இல்லை நாளன்றைக்கு அந்த வீடியோவில் சேர்த்து விடுவோம். அப்போ இன்றைய தினம் அவையில் வந்து தங்களோட அந்த மகண்ட பிறந்த தினத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு யாருக்காவது செய்யணும் அப்படின்றதில் அது உங்களுக்கு வந்துருக்குது. அப்போ என்னத்தான் தெரிவு செய்ய சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ நான் உங்களை வந்து தெரிவு செய்திருக்கிறேன். அக்கா ஏற்கனவே என்னட்ட குழாய் கிணறு கேட்டவா அவள் தோட்டம் செய்திருக்கிறேன்னு சொன்னால் அப்போ நான் வீட்டை வந்து பார்க்குறேன்னு சொன்னால் வீட்டை வந்து பார்க்கல உண்மையிலேயே அப்படி ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறதால அக்காவுக்கு வந்து வழங்குறோம். கல்லாறுன்னு சொல்லக்கூடிய கிராமத்துக்கு இதை வந்து வழங்கியிருக்கு. சரி ஏன்னாக்கா நன்றி.